தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படம் 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்று நடிகை நயன்தாரா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நானும் ரவுடிதான் பட பாடலை 3 வினாடிகள் பயன்படுத்த 10 கோடி ரூபாய் கேட்கப்பட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் திருமணம் தொடர்பான ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் விரைவில் வெளியாக உள்ளது. அதன் ட்ரெய்லர் அண்மையில் வெளியானது. இந்நிலையில் நயன்தாரா நடிகர் தனுஷ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இன்ஸ்டாகிராமில் 3 பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட பாடலை பயன்படுத்த தனுஷ் அனுமதி தரவில்லை என்றும் அதனால்தான் ஆவணப்படம் 2 ஆண்டுகளாக வெளியாகவில்லை என்றும் கூறியுள்ளார். தனுஷின் தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் தானும் தனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளில் பங்காற்றிய அனைவரும் பாதிப்படைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போது ட்ரெய்லரில் வெளியாகியிருக்கும் 3 நொடி காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது மிகவும் தவறான செயல் என்று சாடியுள்ளார். கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக தனுஷ் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக கூறியுள்ள நயன்தாரா, மேடைகளில் பேசுவதைப் போல 1% கூட தனுஷால் நடந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். மேலும் தடையில்லா சான்று பெற 2 ஆண்டுகளாக காத்திருந்தும் எந்தவித பலனும் அளிக்காத நிலையில் நானும் ரவுடிதான் பாடல் இல்லாமலேயே ஆவணப்படத்தை வெளியிட இருப்பதாகவும் நயன்தாரா கூறியுள்ளார். இந்த ஆவணப்படத்தை பார்த்த பிறகு தனுஷின் மனம் மாறலாம் என்றும் நயன்தாரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனுஷ் குறித்து நயன்தாரா வெளியிட்டுள்ள கடிதத்தை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பகிர்ந்துள்ள விக்னேஷ் சிவன் பிரச்சனையை ஏற்படுத்திய அந்த காட்சியையும் பதிவிட்டுள்ளார். இந்த 3 நொடி காட்சிக்குத்தான் 10 கோடி ரூபாய் கேட்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மேலும் அன்பை பரப்புங்க சார் என்று தனுஷை மறைமுகமாக விமர்சித்துள்ளார்.